வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிரவுண்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன். 2022 ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 2022 பிப்ரவரி மந்த் வந்து இவங்க 2 பேருக்கு இடையிலான வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ், இந்த கடந்த 3 வருஷத்தில் ரஷ்யா யுக்ரைன் மேலே அமைக்கப்பட்ட பெரிய தாக்குதல் வந்து இந்த ஜூன் 28, 29 நேற்றும் முந்தின நாளும் வந்து அவங்க பண்ண தாக்குதல் தாங்க. இது எந்த அளவுக்கு தீவிரம்னா, ஆல்மோஸ்ட் யுக்ரைன் நோக்கி 500 மிசைல்ஸ், அதுக்கப்புறம் 60 ப்ரொஜெக்டைல்ஸ், டிகாய் இதெல்லாம் சேர்த்து அவங்க மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைய தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா. ஸோ இந்த தாக்குதலை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க F-16 வந்து பயன்படுத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பைலட் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கர்னல் மேக்சிம் உஸ்தெனிகோ. ஸோ இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் இருக்கிற முக்கியமான 3 இடங்களில் நடத்தப்பட்டதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மைக்கோ அலிவ், அப்புறம் சதர்ன் ஜாப்ரோசிவியா, அப்புறம் வெஸ்டர்ன் லிவை. ஸோ இந்த 3 இடத்துல வந்து நடத்தப்பட்ட தாக்குதலை அந்த 3 ப்ராவின்ஸோட கவர்னர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போதைக்கு 3 சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 to 20 வந்து இன்ஜூர் ஆயிருக்கலான்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைனோட அந்த சீஸ்ஃபயருக்கு வந்து எந்த இடத்துக்கும் எந்த பாயிண்ட்லேயும் வந்து அது போக போகிறதில்ல. ஸோ அவங்க 2 பேரோட இன்டென்ஷன் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுக்ரைன் அவங்க மேலே நடத்தின அந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர்வெப், ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க நடத்தின ஆப்ரேஷன் ஸ்பைடர்வெப்க்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபியூரியஸ் ஆகிருக்குங்க ரஷ்யா வந்து. ஸோ அதில் ஒன்று அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து இவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. லைக் 537 ப்ரொஜெக்டைல்ஸு யுக்ரைனோட அதிபர் ரஷ்யன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் த திங் இஸ், அவர் நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாங்கள் பாதி டிஃப்ளேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பாதி கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டோம், மீதி வந்து அதுவே லாஸ்ட் ஆயிருக்கு, கரெக்டான டார்கெட்டை ஹிட் ஆகலை அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. ஏன்னா இது ரஷ்யா வந்து அவங்க ட்ரோன் அட்வான்ஸ்மெண்ட் வந்து முக்கியமாக இந்த வாரில் தெரியுது. முக்கியமாக நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எரா வந்து ஆல்மோஸ்ட் UAV அட்டாக்ஸாக தான் இருக்கும். லைக் எந்த ஒரு லேண்ட் ட்ரூப்ஸோ இல்லை எந்த டேங்க்ஸோ இல்லை ஆர்டிலரிஸ் ஷெல்லிங் எதுவுமே இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர் டு ஏர் தான் நடக்க போகுது. அதுவும் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷனில் தான் நடக்குது. அதை நம்ம கண்ணோட பார்த்துட்ருக்கோம். ஈரான் இஸ்ரேல் வரட்டும், அவங்க யூஸ் பண்ணுறது பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இல்லைனா ட்ரோன்ஸு, இல்லைனா அதர் UAVயை பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவில் உள்ள அந்த வார்ஃபேர் வந்து மாறிக்கிட்டு வருதுங்க. ஸோ திஸ் டைம் வந்து UAV தான் ஃபியூச்சருங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு சமிக்கை தான் இது. அதே மாதிரி இதில் யுக்ரைனுக்கு வந்து பலத்தமான ஒரு தாக்குதல். ஸோ இதை அவங்க கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் என்னவா இருக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ அன்டில் தென், மிஸ்டர் கிரண், பை.